ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கொத்தமல்லி துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கட் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு அரை மூடி தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் அதிகமாக சேர்த்தா தேங்காயோட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். அதனால தேங்காய் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது கூடயே ஃப்ளேவருக்காக 2 பல் அளவுக்கு பூண்டு, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு 2 பல்லுக்கு மேலே வேண்டாம், இல்லைன்னா பூண்டோட காட்டம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன வேர்க்கடலை சைஸில் புளியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக வேண்டாம், புளி அதிகமாக சேர்த்துட்டா புளிப்பு தன்மை தான் அதிகமாக இருக்கும். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியாது, அதனால புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. துவையல் எப்பவுமே கொரப்பா தான் இருக்கணும். சாதத்துக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொரப்பா தான் இருக்கணும். தேங்காய் முழுசா அரையக்கூடாது. பாருங்க, கையில தொட்டு பார்க்கறப்பே நல்ல திரியா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதுல தாளிச்சு கொட்டிக்கலாம். ஆனா துவையல் அப்படிங்கிறது எப்பவுமே தாளிக்காம சாப்பிட்டாதான் அதோட ரியல் ஃபிளேவர் இருக்கும். தாளிப்பு சேர்த்துட்டா தாளிப்போட ஃபிளேவர் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷான இன்ஸ்டன்ட் கொத்தமல்லி துவையலை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான சாதத்துக்கு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக வறுவல், பொரியல் எது வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லேயே நிறைய துவையல் ரெசிபிஸ், குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.